Hi friends, welcome to Samria channel, Hindi Big Boss 18, episode number 50. எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பேசலாம். அதாவது சல்மான் கான் எபிசோட்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து சாஹத் ரஜத் கிட்ட எல்லாம் வந்து ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுங்க அப்படின்னு பேசுறாரு. இன்னைக்கு ஒரு ப்ரோமோ வந்திருந்தது மார்னிங். அந்த ப்ரோமோ பார்த்தப்போ நியூ வைல்ட் கார்டு என்ட்ரிஸ்க்கு வந்துட்டு நீங்க ரிலேஷன்ஷிப் வந்து வீட்டை பில்ட் பண்ணணும். நீங்க 3 பேர்ல யார் வந்து கனெக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கோ இந்த வீக்கெண்ட்ல அவங்கள ஒருத்தரை நான் அனுப்பிடுவேன்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதாவது சண்டே எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஹீனா கான் வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள நாமினேஷன் பண்ணிக்க கூடாது, ஒருத்தர் நாமினேட் பண்ணிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே டைமுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் தப்பு செஞ்சா சொல்லலாம்னு சொல்றாங்க, தப்பு செஞ்சா தப்புன்னு சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப கான்ட்ரடிக்டரியா வந்து ஹீனா கான் வந்து பேசினாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அது வந்து நான் இப்போ எபிசோட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இதுல எனக்கு என்ன பிரச்சனைனா, இது வந்து ஒரு கேம் ஷோ, எல்லாரும் வந்து இந்த டிராஃபிக்காக தான் விளையாடுறாங்க. அண்ட் இங்க உள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் எதுவுமே வந்து பல வருஷங்களா அவங்க ஃப்ரெண்டா இருந்துட்டு வந்தது கிடையாது. இங்க வந்து உருவான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஸோ இதுல வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள நாமினேட் பண்ணிக்க கூடாதுன்னு ஒரு புது ரூலை வந்து எல்லா இடத்துலயும் வைக்கிற மாதிரி இருக்கே, இது வந்து சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள நாமினேட் பண்ணிக்க கூடாது? என் ஃப்ரெண்டு தப்பு பண்றானா நான் தப்புன்னு சொல்வேன், அந்த தப்புக்கு வந்து நான் நாமினேட் பண்ணுவேன். இதுல என்ன பிரச்சனை இருக்கும், இதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு புரியல. ஆனா வந்து இப்போ பிக் பாஸ்ல வந்து எப்படி காட்டுறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்குள்ள வந்து நீங்க நாமினேட்டே பண்ணிக்க கூடாது. ஸோ இந்த விஷயம்லாம் வந்து என்ன ஆகும், கண்டஸ்டன்ஸோட மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நாமினேட் பண்ணக்கூடாது, நாமினேட் பண்ணோம்னா நம்ம வெளியில வந்து பேடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள நாமினேஷனே பண்ணிக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நாமினேஷனே பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, நம்ம தப்பா இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு தப்பாவே இருந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைச்சுப்பாங்க. இன்னொன்னு வந்து இந்த நியூ வைல்ட் கார்டு என்ட்ரிஸ்க்குலாம் வந்து ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இவங்கெல்லாம் போய் என்ன பண்ணுவாங்க, எல்லாரோட ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றதுக்காக எல்லாரோடையும் போய் இன்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ சில கண்டஸ்டன்ஸ்லாம் என்ன பண்ணிடுவாங்க, நீங்க வந்து வேணும்ட்டே நாமினேஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக, அதாவது எவிக்ஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் எங்ககிட்ட ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமா நடக்கும் இல்லையா? சோ இதெல்லாம் வந்து பிக் பாஸ்க்கு ஒரு கண்டென்ட், அதுதான் அதுக்காக தான் வந்து அவர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. பேசிக்கலி வந்து பிக் பாஸ் பாத்தீங்கன்னா ஒரு எமோஷன்ஸோட விளையாடுற ஒரு பிளேவா தான் இருக்குது. பேசிக்கலி இதுல என்ன புரியலன்னா, ஏன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல நாமினேட் பண்ணிக்க கூடாதுன்ற விஷயத்த இன்சிஸ்ட் பண்ணிட்டு வராங்க எல்லா இடத்துலயும் இந்த BB18 பொறுத்த வரைக்கும் அப்படின்றதுதான் என்னோட பெரிய கொஸ்டினா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த பிக் பாஸ்ல வந்து ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள நாமினேட் பண்ணிக்க கூடாதா, பண்ணிக்கலாமா, இது இவங்க சொல்றது கரெக்டா இல்ல எதுக்காக சொல்றாங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு எப்பவும் போல எபிசோட் நம்பர் 50ல சல்மான் கான் எபிசோட் தான் வீக்கெண்ட். ஸோ சண்டே எபிசோட்ல பாத்தீங்கன்னா சல்மான் கான் வராரு, போயிட்டு நியூ வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் வந்து திரும்ப வெல்கம் பண்றாரு. அதுல வந்து யாமினியா ஸ்பெசிஃபிக்கா கேட்கிறாரு, நீங்க வந்து இந்த அத்லெட்ஸ்ல எல்லாம் எதனா கலந்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஐயோ இல்லைன்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி அந்த ரன்னிங் ரேஸ் காம்படிஷன்ல பாத்தீங்கன்னா ரஜத் வந்து யாமினியை தள்ளி விட்டுட்டு ஓடுவாரு, கீழே விழுந்துருவாங்க, ஒரு அடி கூட விழுகும். சோ அததான் வந்து அவர் மீன் பண்ணி கேட்கிறாரு, பயங்கரமா ஓடுவீங்க போல இருக்கே, தயவு செஞ்சு ஒலிம்பிக்ல தான் பார்ட்டிசிபேட் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் கிண்டல் பண்றாரு. சல்மான் கான் சொல்றாரு, நான் அதை ஸ்லோ மோஷன்ல ஓட்டி பார்த்தேன்னு. ரஜத் வந்து நான் நிஜமாவே அடிக்கல அப்படின்றாங்க. உடனே கஷிஷ் வந்து இல்ல அவர் வேணும்ட்டே தான் அடிச்சாரு, பலார்னு கண்ணத்திலே ஒண்ணு விட்டாரு அப்படின்னு கஷிஷ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஜெடன், யாமினி, அதித்தி இவங்க கிட்ட வந்து வீட்டே யார் குட் லுக்கிங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்க ஆளாளுக்கு ஒரு நேம் சொல்றாங்க, பேபியன், அமினாஷ் அப்படி இப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஒரு வீல் டாஸ்க் நடக்குது. அந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா யாமினி வந்து யாரையாவது இம்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அவினாஷை கூப்பிட்டு அவங்க வந்து இம்ப்ரெஸ் பண்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அதித்தி வந்து யார் கூடயாவது டான்ஸ் ஆடணும். ஸோ அவங்க கரனை கூப்பிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. எடன் ரோஸ்க்கு வந்துட்டு இந்த வீட்லயே வந்து நீங்க யாரோட சேர விரும்பல, பேச விரும்பல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த வீட்லயே வந்து நான் கரண் கிட்ட பேச விரும்பல, ஏன்னா அவர் வந்து ரொம்ப பகாஜியோட பர்சனலுக்குலாம் போய் பேசினாரு, அது எனக்கு அவ்வளவா பிடிக்கல. அண்ட் மோர் ஓவர் சாய் வித்ததை பத்தி அது மூலமா ஓட்ஸ் வரும் அப்படின்னு பேசினதுலாம் எனக்கு பிடிக்கல. ஃபார் யோர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நம்ம மினிஸ்டரே வந்து டீ வித்தவர் தான், அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கரண்ட்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போய் உட்காடுறாங்க. அடுத்து ஒரு ஸ்ப்ரே டாஸ்க் தராங்க. அந்த ஸ்ப்ரே டாஸ்க்ல பாத்தீங்கன்னா வெறும் உள்ள இருக்க ஃபீமேல் கண்டஸ்டன்ட், அதோட நியூ வைல்ட் கார்டு என்ட்ரி கண்டஸ்டன்ஸ், இது ரெண்டும் ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ்குள்ள தான் நடக்குது. ஸோ கஷிஷ் வந்து ஃபர்ஸ்ட் யாமினிக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி சொல்றாங்க, அவங்க ரொம்ப இன்செக்யூர்டா இருக்காங்க, எல்லார்கிட்டயும் போய் சும்மாவே பேச ட்ரை பண்றாங்க, எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ருதிகா வராங்க. ஸ்ருதிகா வந்து பயங்கரமா ஏதோ ஒரு விஷயம் சொல்ல போறாங்க அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எடன் ரோஸை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க, அவங்க முகத்துல தான் நான் ஸ்ப்ரே அடிக்க போறேன்ட்டு. கடைசியில பார்த்தா ஸ்ருதிகா சொல்றாங்க, இவங்களை பார்த்து
எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா அர்ஜுனுக்கு வந்து இந்த மாதிரி பப்ளியான கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால இந்நேரம் அவர் இன்ஸ்டாகிராம்ல போய் அவங்களோட அக்கௌண்ட் என்னன்னு தேடி கண்டுபிடிச்சிருப்பாரு. முந்திலாம் வந்து என்னை பார்த்துதான், எனக்காக தான் அவர் வந்து பிக் பாஸ் பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ எனக்கு தெரிஞ்சு எடன் ரோஸை பாக்குறதுக்காகவே வந்து 24/7 வந்து அவர் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்றாங்க. உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஏதாவது ஒரு பெரிய விஷயம் சொல்ல போறாங்க எடன் ரோஸை பத்தி அப்படின்னு நம்ம காத்திருந்தா கடைசியில இப்படி பல்பு கொடுத்தாங்க அவங்க. ஈஷா பாத்தீங்கன்னா ஆதித்ய கூப்பிட்டு ஸ்ப்ரே அடிச்சாங்க. கேட்டா ஒப்பீனியன்ஸ் வைக்க மாட்டேங்கிறாங்க, பெருசா பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு முகத்துல ஸ்ப்ரே அடிச்சாங்க. சும் வந்து யாமினிக்கு தான் சொன்னாங்க. அகைன் அதே ரீசன் தான், மோஸ்ட்லி எல்லாரும் ஒரே ரீசன் தான் சொன்னாங்க. அவங்க அன்வான்ட் பிளேஸ்ல வந்து பேசுறாங்க, தேவையில்லாம மூக்க நுழைக்கிறாங்கன்ற மாதிரி. சாராவும் வந்து யாமினியை தான் சொல்றாங்க. என்ன வந்து அவங்க மென்டல்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல ஸ்ப்ரே பண்ணிட்டு போறாங்க. ஷில்பாவும் வந்து யாமினியை உட்கார வச்சுதான் ஸ்ப்ரே பண்றாங்க. ஷில்பா அது கொடுக்குற ரீசன் பாத்தீங்கன்னா, எடன் ரோஸ் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, உங்க ஃபேன் நானு, நான் உங்க ஃபிலிம் எல்லாம் பாத்திருக்கேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு எடன் ரோஸ் சொல்லிட்டு இருக்கும் போது இப்போ யாமினி வந்து அவங்க நடிச்ச ஒரு படம் சொல்லுங்க பாக்கலாம்னு கேட்டாங்களாம். அதுக்கு எடன் ரோஸ் வந்து நேம் எதுவும் தெரியல, ஞாபகம் வரலன்னு போயிட்டாங்களாம். அப்போ வந்து யாமினி வந்து ஷில்பா மேம் கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்காங்க, ஃபேன்னு சொல்றாங்க, ஒரு படம் பேர் கூட தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களா. சோ இந்த விஷயங்களை வந்து எடன் ரோஸ் முகத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தானா சூப்பர், சோ முகத்துக்கு முன்னாடி பேச பழகு அப்படின்ற மாதிரி ஷில்பா மேம் சொல்லிட்டு போவோம். யாமினி பின்னாடியே யார் இந்த விஷயத்த நம்மளுக்கு சொல்றாங்க பாரு அப்படின்ற மாதிரி கிண்டலா சொல்றாங்க. சல்மான் கான் வந்து யாமினி கிட்ட கங்க்ராச்சுலேஷன் சொல்றாரு. ஏன்னா நிறைய பேர் வந்து உங்களை தான் நோட்டீஸ் பண்ணி நீங்க செஞ்ச வேலைகளை சொல்றாங்க. சோ நீங்க வந்து ரொம்ப நோட்டிஃபைட் பர்சனா வீட்டுல இருந்திருக்கீங்க, சோ அதுக்காக கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சல்மான் கான் சொல்றாரு. நெக்ஸ்ட் டாஸ்க் பாத்தீங்கன்னா உப்பு கொட்டுற டாஸ்க். இவங்க எப்படிதான் இந்த டாஸ்க் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. அதாவது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அழகா இருக்காங்க எல்லாரும் பாக்குறதுக்கு. இவங்க தலையில வந்து இப்ப உப்பு கொட்டணும். அவங்க மண்டெல்லாம் உப்பாயி, உடம்பெல்லாம் உப்பாயி, அழகான ட்ரெஸ் எல்லாம் வீணா போய் தெரியல. பட் இந்த மாதிரி டாஸ்க் நடந்தது. நல்ல ட்ரெஸ், நல்லா அழகா இருக்காங்க, அவங்க மண்டையில உப்பு கொட்டுறாங்க இப்போ. சோ இந்த டாஸ்க்ல எப்படின்னா, யார் வந்து ஜெலஸா இருக்காங்க, பட் தென் அந்த ஜெலஸை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. விவேன் வந்து திக்விஜயை கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு வந்து என்னை பார்த்து வந்து ரொம்ப ஜெலஸா இருக்கிறாப்ல திக்விஜய். அவர் வந்துட்டு ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் பண்றாரு, என்ன எல்லாருக்கும் பிடிக்குது, அதனால அவருக்கு பயமா இருக்கு, அதனால வந்து அவர் என்கிட்டயே சண்டை போட்டுட்டு ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் பண்றதுனால என் பின்னாடியே அலைஞ்சிட்டு என் கூடயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி திக்விஜய் மேல சால்ட் கொட்டுறாங்க. ஈஷா பாத்தீங்கன்னா கரனை கூப்பிட்டு கொட்டுறாங்க. அதுக்கு வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கை பார்த்து அவருக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் கேங் மேல பொறாமையா இருக்கு அவருக்கு, அதனால எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து பொறாமையா இருக்கு, அதனால நான் அவர் மேல உப்பு கொட்டுறேன் அப்படின்னு கொட்டுறாங்க. அவினாஷ், ஆலிஸ் இவங்க 3 பேருமே வந்து ஒரே மாதிரி ரீசன் தான், கரனுக்கு கொடுத்து கரண் தலையில தான் உப்பு கொட்டுறாங்க. கஷிஷ் பாத்தீங்கன்னா திக்விஜயை கூப்பிட்டு உப்பு கொட்டுறாங்க. என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, இவர் வந்து அடுத்தவங்களை வந்து தப்பா காட்டி அவர் வந்து வளர நினைக்கிறாரு, அந்த மாதிரியான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு கொட்டுறாங்க. யாமினியை பார்த்து அவங்களுக்கு என்ன பார்த்தா பொறாமையா இருக்குன்னு சொல்றாங்க. யாமினி இடனை பார்த்து அவங்களுக்கு என்ன பார்த்தா பொறாமையா இருக்குன்னு ரெண்டு பேர் தலையிலயும் மாத்தி மாத்தி உப்பு கொட்டிக்கிறாங்க. ரஜத் வந்து ஷில்பா மேம கூப்பிட்டு கொட்டுறாரு. ஷில்பா மேமுக்கு வந்து என் மேல பொறாமையா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற, அவங்க ரொம்ப மேனிப்புலேட் பண்றாங்க, அதனால அவங்க வந்துட்டு அவங்களோட மேனிப்புலேட் பண்றதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிடறேன்ல, சோ அதனால அவங்க என்னை பார்த்து ஜெலஸா இருக்காங்கன்னு நினைக்கிறேன்ற மாதிரி ஒரு ரீசன் கொடுக்குறாரு. ஷில்பாவும் ரஜத் மேலதான் உப்பு கொட்டுறாங்க. ரீசன் சொல்றாங்க, அவன் வந்து என்ன ரொம்ப ரெஸ்பெக்டே இல்லாம பேசினான், அதனால அவன் பேசுற விதமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உப்பு கொட்டுறாங்க. அவன் பேசுற விதத்தை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு கொட்டுறாங்க. திக்விஜய் வந்து அவினாஷை கூப்பிட்டு உப்பு கொட்டுறாரு. ரீசன் என்ன கொடுக்குறாருன்னா, நான் டைம் கோடா இருக்கிறது பார்த்தா அவனுக்கு பொறாமையா இருக்கு, அது இல்லாம என்ன டாப் 2 வேற சொல்லிட்டாங்க, சோ இதெல்லாம் பார்த்து அவனுக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு என் மேல, அதனால என் கூடயே அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், என்னையே சுத்தி வந்துகிட்டு இருக்கான்ற மாதிரி திக்விஜய் சொல்லி அவர் அவினாஷ் தலையில உப்பு கொட்டுறாரு. பக்கா வந்து கரனோட தலையில உப்பு கொட்டுறாரு. ரீசன் வந்து என்னோட பர்சனல் எல்லாம் போறாப்ல இவரு, நான் வந்து எதனா பேசணும்னா வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்களை வச்சுதான் பேசுறேன், ஆனா இவர் வந்து என்னோட வெளியில நடக்கிற விஷயங்கள்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள பேசுறாரு, சோ அதனால எனக்கு கரனை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையில உப்பு கொட்டுறாரு. சோ யாரு தலையில நிறைய உப்பு கொட்டப்பட்டது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கரண் தலையில தான் நிறைய உப்பு கொட்டப்பட்டது. இதுக்கப்புறம் சல்மான் கான் வந்து ஒரு சீரியல் ப்ரமோஷன் கொடுத்துட்டு அவர் அங்க இருந்து போயிடுறாரு, பிரேக் விட்டுட்டு போயிடுறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஹீனா கானோட என்ட்ரி வருது. இவங்க ஹீனா கான் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஏற்கனவே பிக் பாஸ் 14ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்க போல இருக்கு. இப்போ வந்து அவங்களுக்கு கேன்சர் டயக்னோஸ் பண்ணிருக்காங்க. கேன்சருக்கு எதிராக ஒரு போராட்டத்தை போராடிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்காங்க அப்படின்னு வந்து நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏற்கனவே வந்து இந்த பிக் பாஸ்ல வந்து டாப் 5ல வந்தவங்களாம். அதனால இவங்களை கூப்பிட்டு சல்மான் கான் ரொம்பவுமே பாசமா விசாரிக்கிறாரு, அவங்களோட உடல் நலத்தை பத்தி விசாரிக்கிறாரு, அவங்க ட்ரீட்மெண்ட் எப்படி போகுதுன்னு விசாரிக்கிறாரு. எல்லாமே நல்லபடியா விசாரிச்சுட்டு அவங்கள வந்து வீட்டுக்குள்ள அனுப்புறாங்க கண்டஸ்டன்ஸ் கிட்ட பேசுறதுக்காக. ஹீனா கான உள்ள அனுப்புறதுக்கு
முன்னாடி சல்மான் கான் போய் ஹவுஸ்மேட்ஸை மீட் பண்ணிட்டு இன்னைக்கு எவிக்ஷன் பத்தி நம்ம பேசிடலாம், யார் எவிக்ட் ஆக போறீங்க, யார் யாரெல்லாம் எவிக்ஷன்ல இருக்கீங்க கை தூக்குங்கன்னு சொல்லிட்டு யாருக்கு வந்து கண்டிப்பா போயிருவோம் அப்படின்னு ஒரு கட் ஃபீலிங் இருக்கு அப்படின்னு கேட்கவும் அதுக்கு ஆலிஸ் வந்து கை தூக்கிடுறாங்க. எனக்கு தான் அந்த ஃபீலிங் இருக்கு அப்படின்னு. முதல்ல வந்து விளையாட்டா சரி அப்படின்னா வாங்க அப்படின்னு கூப்பிடுவோம். ஆலிஸ் வந்து கொஞ்சம் பயத்தோட உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் கிளியரா சொல்றாரு சல்மான் கான், நீங்க நினைச்சது கரெக்ட் தான், உங்க கட் ஃபீலிங் கரெக்ட் தான், நீங்க வாங்க, நீங்க தான் எவிக்டட் அப்படின்ற மாதிரி சல்மான் கான் சொல்லவும் ஸோ ஆலிஸ் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆலிஸ் போகும்பொழுது அவங்களோட டீம் மேட்ஸ் கிட்ட, அதாவது அவினாஷ், விவியன், ஈஷா இவங்க கிட்ட சொல்றாங்க கப்பு முக்கியம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கப்பை எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ஸோ அவங்க 3 பேர்ல வந்து ஈஷா ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க, அவினாஷும் கொஞ்சம் அழுதாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறமா அவினாஷ் போய் ஈஷாவுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ள கரண் அண்ட் திக்விஜய் இந்த பக்கம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த டாஸ்க்ல வந்து ஆலிஸ் கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்க கூடாது, டார்ச்சர் டாஸ்க்ல வந்து ஈஷாவுக்கு ஆலிஸ் விட்டு கொடுத்துட்டு போனது ஒரு பெரிய தப்பாயிடுச்சு. ஒருவேளை அதுல நின்று அவங்க விளையாடி இருந்தாங்க கஷ்டப்பட்டுனா அவங்க வெளியில தெரிஞ்சிருப்பாங்க, இதனால அவங்களுக்கு வந்து ஓட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ அப்படி அவங்க பண்ண தப்பாயிடுச்சு, அதனால அவங்க வெளியில போயிருக்கலான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த சைட் வந்து ஈஷா ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. ஸோ அவினாஷ் வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப சாரா வந்து ஆறுதல் சொல்றாங்க. அப்ப வந்து அவங்க சாரா என்ன சொல்றாங்கன்னா, ஆலிஸ் வந்து நல்லபடியா தான் வெளியில போயிருப்பா, அவளுக்கு எந்த நேமும் கெட்டு போயிருக்காது, அவ இங்க நல்லபடியா தான் தெரிஞ்சிருப்பா, பியூட்டிஃபுல்லா தான் அவளை காமிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கூட அவினாஷ் வந்து இதெல்லாம் இப்ப வந்து சொல்றீங்களே, அவ இருக்கும் போதே சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல, இப்போ அவ வெளியில போன பிறகு இவ்வளவு நல்லா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி அவினாஷ் குத்துற மாதிரி பேசுறாரு சாராவை. சோ சாராவுக்கு இது கொஞ்சம் கடுப்பாயிடுது. அப்புறம் இந்த பக்கம் திரும்பவும் காட்டுறாங்க, கரண் அண்ட் திக்விஜய் பேசிட்டு இருக்காங்க. திக்விஜயோட பாஸ்ட பத்தி பேசிட்டு இருக்காங்க, அதாவது அவங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சோ திக்விஜய் சொல்றாரு, இவ வேற என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல, என் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வேற என்ன பண்ணிட்டு இருக்கா வெளியிலன்னு தெரியல, என்ன ஸ்டேட்டஸ் ஏதோ போட்டிருக்கா அப்படின்னு சல்மான் கான் சொன்னாரு இல்லையா, அந்த ஸ்டேட்டஸ் ஏதோ போட்டிருக்காங்க இப்பதான் பிரேக்கப் ஆகுற மாதிரின்னு சொல்லிட்டு. அதுக்கு கரண் சொல்றாரு, என்னவா இருந்தாலும் நீ வந்து உனக்கு ஏதாவது கிளியர் பண்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீ கேமரா முன்னாடி நின்று அதை கிளியர் பண்ணிடு, உனக்கு ஏதோ பிரச்சனை வேணாம் அப்படின்னு நீ நினைக்கிறேன்னா, உனக்கு ஏதாவது கிளியர் பண்ணணும் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டயாவது இல்ல மக்கள் கிட்டயாவது ஏதாவது சொல்லணும்னா நீ போய் கேமரா முன்னாடி நின்று சொல்லிடு, அது வந்து கிளியர் ஆயிடும், வந்து என்னோட சஜஷன் தான், நீ வந்து இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை, இது என் சஜஷன் உனக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே டைமுக்கு சாகத்தும் அங்க இருக்காங்க. சாகத்தும் ஆமாமா கரெக்ட், அப்படி பண்றது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ திக்விஜய் சொல்றாரு, நான் இந்த வரத்துக்கு இங்க 20 days முன்னாடி கூட நாங்க ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தோம், அப்புறம் திரும்பவும் கிளம்புறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி இல்ல பிரேக்கப் பண்ணிடலாம், நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு, ஸோ பிரேக்கப் பண்ணிடலாம் சொல்லிட்டு தான் நான் உள்ள வந்தேன், இப்போ அவ என்ன பண்ணிட்டு இருக்கா வெளியிலன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி திக்விஜய் சொல்றாரு. அவரோட பயம் வந்து அவரோட எக்ஸ் வந்து வெளியில என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதனால நம்ம பேர் கெட்டுருமோன்னு சொல்லிட்டு திக்விஜய் ரொம்ப பயப்படுறாரு. அதனால விவியன் போய் ஈஷா கிட்ட, நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஆலிஸ் என்ன சொல்லிட்டு போனாப்ல, நம்மள வந்து கப் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க, ஸோ அந்த ட்ராஃபி தான் நம்மளுக்கு முக்கியம், ஸோ அந்த ட்ராஃபிக்காக நம்ம ஒர்க் பண்ணுவோம்னு சொல்லுவோம். ஈஷா வந்து கண்டிப்பா நம்ம வந்து எடுத்தே ஆகணும் ட்ராஃபியை அப்படின்ட்டு ரொம்ப வீரமா பேசிட்டு இருக்காங்க. என்னமோ ட்ராஃபி வந்து காசு கொடுத்து வாங்க போற மாதிரி, நம்ம குரூப்ல இருந்து யாராவது தான் எடுத்துட்டு போனோம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. எடுத்துட்டு போவாங்க, அதான் முடிவு பண்ணிட்டாங்களே, முடிவு பண்ணி தானே போயிட்டு இருக்கு, எல்லாமே விவியனுக்கு சாதகமா தானே போயிட்டு இருக்கு, ஸோ யாராவது ஒருத்தர் கண்டிப்பா எடுத்துட்டு போவாங்க, பார்க்கலாம். அட்லீஸ்ட் வந்து நம்ம ஆளுங்க யாராவது, அதாவது ஸ்ருதிகாலாம் வந்து ஒரு டாப் 5 வருவாங்களான்ட்டு நம்ம ஆசையா பார்த்துட்டு இருக்கோம். வெயிட் பண்ணுவோம், ஏதாவது நடக்குதா மேஜிக்னு பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஹீனா கான் வந்து என்டர் ஆகுறாங்க. ஹீனா கான் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, எல்லாரையும் ஒரு குரூப்பா உட்கார சொல்றாங்க. ஒரு யார் யாரெல்லாம் எந்தெந்த குரூப்ல கம்ஃபர்டபுளோ அவங்க வந்து குரூப்பா உட்காருங்கன்ற மாதிரி ஒரு 3 குரூப் பிரிச்சு உட்கார வைக்கிறாங்க. அதுல யாமினியும் சாகத்தும் மட்டும் எங்களுக்கு குரூப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் தனியா நின்னுக்கிறாங்க. அப்ப நீங்க வந்து இந்த கேம் விளையாட வேணாம், வெளில போங்க அப்படின்னு ஹீனா கான் சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் தனியா போய் உட்காந்துறாங்க. ஸோ இந்த குரூப்ல பாத்தீங்கன்னா கரண், ஸ்ருதிகா, ஷில்பா, சும், நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த 4 பேர் பிளஸ் திக்விஜயும் வந்து இந்த குரூப்ல ஆட் ஆயிருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விவியன், அவினாஷ், பகா, ஈஷா இவங்கெல்லாம் எப்பவும் இருப்பாங்களா, அந்த 4 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. இங்க ஒரு நடுவில் ஒரு புது குரூப் ஃபார்ம் ஆயிருந்தது. அந்த குரூப் பாத்தீங்கன்னா ரஜத், கஷிஷ், எடன் ரோஸ், அதித்தி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தனி குரூப் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த குரூப் தான் வந்து ரொம்ப ஆட் மேன் அவுட்டா இருந்தது. பிகாஸ் இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம பெருசா உட்காந்து பேசின மாதிரியோ இல்ல திங்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்ட மாதிரியோ நம்ம பார்த்தது இல்லை. ஆனாலும் வந்து இந்த குரூப் புதுசா ஃபார்ம் ஆயிருந்தது. உள்ள நுழைஞ்ச உடனே சாகத்தையும் அவினாஷையும் ஒரு சீரியல் ஆக்டிங் மாதிரி பண்ண வைக்கிறாங்க. ஒரு ஸ்டோரி லைன் சொல்றாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவினாஷ் அண்ட் சாகத் ஹீரோயின் இவங்க 2 பேரும் ரொம்ப லவ் பண்றாங்க. ஆனா அவினாஷ்க்கு சாகத்தோட முடியை கட் பண்ண வைக்கணும், ஆனா சாகத்துக்கு அவங்க முடி மேல ரொம்ப விருப்பம். ஸோ இது வந்து காதலோட சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அந்த முடியை கட் பண்ண வைக்கணும், இதுதான் வந்து சீன். ஸோ இதை வந்து நடிக்க சொல்றாங்க. 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைமா சாகத்தை வந்து அவர் கட்டி பிடிச்சு கொஞ்சி
இந்த மாதிரி பேசுறதுலாம் வந்து நம்மளுக்கு பார்க்கவே வந்து அழகா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நடிப்பா இருந்தாலும் அது பார்க்க அழகா இருந்தது. அவங்க 2 பேரும் எப்போ சண்டை போட்டு தானே பார்த்திருக்கோம். இந்த ரொமான்டிக்கா பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. அண்ட் இவங்க வந்து இந்த மாதிரி வெளியில வந்து ஒரு 400 days கிட்ட வந்து சீரியல் பண்ணிருக்காங்க, மெகா சீரியல் வந்து பண்ணிருக்காங்க வெளியில. சோ இதை வந்து பேசிட்டு இருக்கும் பொழுதே விவியன் வந்து கரண் கிட்ட சொல்றாரு. ஒரு தடவை கரண் சொல்லியிருக்காரு போல இருக்கு, நீ இந்த வீட்டுல வந்து 1 monthக்கு மேல இருந்துட்டே, பெரிய விஷயம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல அவினாஷ. சோ அதை வந்து ஞாபகப்படுத்துற விதமா விவியன் சொல்றாரு, நீ ஏதோ அவன் பெருசா எதுலயுமே தாக்கு பிடிக்க மாட்டான்னு சொன்னீங்க, இதுல இந்த சீரியல்ல பாரு அவன் 400 days கிராஸ் பண்ணி நடிச்சிருக்கான், இதுக்கு என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி விவியன் கேட்கிறாரு கரண். அப்ப கரண் வந்து அப்படி சொல்றாரு. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. 3 குரூப்பா பிரிஞ்சு உட்கார வச்சிருக்காங்கல்ல. இப்ப இந்த குரூப்ல இருந்து வந்து ஃபர்ஸ்ட் குரூப் வந்து ஈஷா அவினாஷ்லாம் உட்காந்துருக்காங்கல்ல, அந்த குரூப்ல இருந்து அவினாஷ கூப்பிட்டு நீங்க இந்த மிச்சம் இருக்கிற 2 குரூப்ல இருந்து ரோட்டன் ஆப்பிள், அழுகி போன ஆப்பிள், ஒரு கூடையில வந்து ஒரு அழுகி போன ஆப்பிள் இருந்தாலே மொத்த ஆப்பிளையும் கெடுத்துரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரோட்டன் ஆப்பிள் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எடுத்து, அது பலூன் நிறைய ஜெல் மாதிரி ஏதோ ரொப்பி வச்சிருக்காங்க, அதை கட் பண்ணி அவங்க தலையில ஊத்துறோம். கொஞ்சம் கொஞ்சமாவது மேக்கப்போட கொஞ்சம் அழகா இருக்கிறாங்களா, அந்த ட்ரெஸ்ஸும் வீணா போனோம், மொத்தத்துல அப்படியே தூக்கி குப்பை தொட்டியில போடணும், அந்த மாதிரி நாசமாக்குற மாதிரியான டாஸ்க் தான் இது. ஸோ எனக்கு வந்து அந்த ட்ரெஸ் மேலதான் கண்ணா இருந்தது, என்னடா பல அழகா போட்டிருக்காங்க, இந்த ட்ரெஸ்ல போயிட்டு இப்படி நாசம் பண்றாங்களேன்ற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் அவினாஷ் வராரு. அவினாஷ் வந்து யாரை கூப்பிடுவாரு, அந்த குரூப்ல இருந்து கரணையும் இந்த குரூப்ல இருந்து ரஜத்தையும் கூப்பிடுறாரு. சோ ஃபர்ஸ்ட் வந்து கரணை கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் தலையில அந்த ஜெல்ல ஊத்திடுறாரு. ரீசன் என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து எல்லாரையும் வச்சு பிளே பண்றாரு, இவங்களோட ஃப்ரெண்ட்ஸையே வச்சு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸையே வச்சு கேம் வந்து பிளே பண்றாரு. ஆனா அப்படி பிளே பண்ணிட்டு அதுக்காக ஒரு எமோஷனல் கில்ட் கூட இல்லாம இருக்காரு. அண்ட் ரொம்ப இன்செக்யூரான பர்சன், அவரால் ரிலேஷன்ஷிப்பை ஹோல்ட் பண்ண முடியாது. இதேதான் லாஸ்ட் டைம் சொன்னதுதான். சோ அந்த மாதிரி அவரை சொல்றாங்க. சோ ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்துல வந்து அவர் கரெக்டான பர்சன் கிடையாது மாதிரி அவினாஷ் சொல்லி அவர் தலையில ஊத்துறாரு. அடுத்து ரஜத் கிட்ட போறாரு. ரஜத் கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த குரூப்பே அவரது கிடையாது, ரஜத் வந்து இந்த குரூப்லயே உட்கார்ந்து பேச மாட்டாரு, காஷிஷ், ஏடன், ரோஸ் இவங்களோடலாம் வந்து இருக்கவே மாட்டாரு, இப்போ திடீர்னு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அதுல உட்கார்ந்துருக்காரு இவரு. சோ இவர் வந்து அந்த குரூப்க்கு பிலாங்கிங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் தலையிலயும் ஜெல் ஊத்துறாரு. அவினாஷ் வந்து இந்த எமோஷனல் கில்ட்டை பத்தி பேசவும், இந்த ஃப்ரெண்ட்ஸையே அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு கரண் அப்படின்றத பத்தி பேசவும் ஒன்னு ஹீனா கான் கேக்குறாங்க ஷில்பா கிட்ட, நீங்க வந்து ஏன் வந்து ரெண்டு போட்ல பண்றீங்க, ஒண்ணு வந்து நீங்க கரணோட ஃப்ரெண்டா இருக்கணும், இல்லனா வந்து விவியனோட ஃப்ரெண்டா இருக்கணும், இது ரெண்டும் இல்லாம நான் 2 பேரும் எனக்கு பிடிக்கும், நான் 2 பேருக்கும் சாதகமா தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி அது நடக்கும்? சோ நீங்க கிளியரா சொல்லுங்க யாரு உங்களுக்கு வந்து ஃபேவரட் அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லவும் வந்துட்டு ஷில்பா திரும்பவும் அதே தான் சொல்றாங்க, எனக்கு இவங்க 2 பேருமே பிடிக்குமே, ரொம்ப பிடிக்குமே, நான் யார ஸ்பெஷல்னு சொல்றது அப்படின்னு சொல்லவும் ஹீனா கான் சொல்றாங்க, ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க கரணை, ஆனா போய் நாமினேட் பண்றீங்க, யாரும் வந்து அவங்களோட ஃப்ரெண்டை நாமினேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எனக்கே வந்து கரெக்டா தெரியல. ஓகேவா, இவங்க ஷில்பா மேம் பண்ணாங்க அப்படின்றத விடுங்க, பட் இன் ஜெனரல் அந்த வீட்டுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நாமினேட் பண்ணிக்க கூடாது அப்படின்னு ஒரு ரூல் போட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். நாளைக்கு சும், ஸ்ருதிகா, கரண், ஷில்பா மட்டும்தான் இருக்காங்கன்னா சும்க்கு வந்து ஒரு நாமினேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா சும் வந்து யாரையுமே நாமினேட் பண்ண மாட்டாங்களா, அவங்களே அவங்கள நாமினேட் பண்ணிப்பாங்களா, அது கரெக்டா இருக்குமா அப்படி நாமினேட் பண்ணிட்டு போனா? ஆனா இவங்க ஹீனா கான் வந்து அதான் சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நாமினேட் பண்ண கூடாது. அவங்க அதுக்கு ஷில்பா மேம் வந்து கரெக்ட், ஆனா வந்து அந்த கால்குலேஷன் பிரகாரம் நீங்க என்னதான் கால்குலேஷன் போட்டு பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்க வந்து அவங்கள நாமினேட் பண்ணிக்க கூடாது அப்படின்னு ஹீனா கான் சொல்றாங்க. அதே மாதிரி அப்புறம் கரண் கிட்டயும் கேக்குறாங்க, நீங்க உங்களுக்கு தெரியலையா, உங்களுக்கு தோணலையா அவங்க வந்து எல்லாமே விவியனுக்கு சாதகமா பண்றாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலையா அப்படின்னு கேட்கும். கரண் சொல்றாரு, ஆமா எனக்கும் தோணி இருக்கு, அவங்க வந்து விவியனுக்கு தான் எல்லாமே பண்றாங்க, ஆனா நான் அது கூப்பிட்டு கேட்டதுக்கு வந்து அவங்க சில ரீசன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி விஜய் எல்லாரும் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, அவர் டைம் கார்டு வந்து ஈஸியா ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு. சோ அதனால சாத் வந்து சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க திக்விஜய் வந்து ரொம்ப ஈஸியா டைம் கார்டு ஆயிட்டாரு, மத்தவங்க ஹெல்ப் பண்ணி டைம் கார்டு ஆயிட்டாருன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலி பார்த்தா விவியன் தான் ரொம்ப ஈஸியா டைம் கார்டு ஆனாரு, ஃபேவரட்டிசம்ல ஷில்பா மேமோட ஃபேவரட் அவருன்றதுனால ஈஸியா வந்து அவர் டைம் கார்டு ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லவும் அதுக்கு விவியன் சொல்றாரு, நானுமே கேட்டேன் உங்களுக்கு நான் ஃபேவரட்டா, எதுக்காக நீங்க எனக்கு கொடுத்தீங்க இந்த பதவின்னு கேட்டப்போ அதுக்கு ஷில்பா மேம் சொன்னாங்க, கரண் இன்னும் வந்து அந்த பதவிக்கு ரெடி ஆகல, அதனாலதான் நான் உனக்கு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இவரு. உடனே ஹீனா கானும் கரெக்ட் இந்த இதை நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஷில்பா மேம் சொல்றாங்க, ஐயோ இல்ல நான் அப்படி சொல்லல, நான் அந்த மாதிரி மீனிங்ல சொல்லல, நான் என்ன சொன்னேன்னா பதவியை உனக்கு கொடுத்தா நீ என்ன மாதிரி நீ பண்றன்னு நான் பார்க்கணும், நீ தான் எல்லாம் செய்யறேன்னு சொல்றல, சோ நீ என்ன செய்யறன்னு நான் பார்க்கணும், அதுக்காக தான் நான் உனக்கு கொடுத்தேன், இதை தான் நான் சொன்ன மாதிரி இருக்கு, நான் இந்த ரீசன் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீனா கான் சொல்றாங்க,
இல்ல நாங்க பார்த்தோம் அப்படின்றாங்க. இன்னுமே இந்த விஷயத்த கேட்டு கொஞ்சம் டல்லா தான் ஆகுறாரு. இருந்தாலும் அவர் வந்து ஷில்பா மேம்க்கு சப்போர்ட்டிவா தான் பேசிட்டு இருக்காரு. ரஜத் டீம்ல இருந்து சாரா வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாரா வந்துட்டு ரோட்டன் ஆப்பிள் யாரு குரூப்ல அந்த டாஸ்க்கு வந்து அவினாஷை சூஸ் பண்ணி அவினாஷை கொண்டு வந்து அவங்க தலையில ஜெல் ஊத்துறாங்க. அதுக்கு ரீசன் வந்து ஆலிஸ் போனப்போ ரொம்ப சேடா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தேன். சோ அந்த டைம்ல கூட அவினாஷ் வந்து எனக்கு குத்துற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாரு. ஏன் ஆலிஸ் இங்க இருக்கும் போதே அவங்களுக்கு சாதகமா பேசல, இப்போ ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுறீங்க, அப்போ ஏன் வந்து நீங்க அவங்களுக்கு சாதகமா பேசல அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லையா அவினாஷ். சோ இந்த விஷயத்த சொல்றாங்க அவங்க. சோ நான் அந்த டைம்ல கூட அவர் கேம்னே பாத்துட்டு இருக்காரு. சோ அதனால நான் அவர் தலையில ஊத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையில ஜெல்ல ஊத்துறாங்க. சாராவோட அடுத்த குரூப்ல இருந்து எடுக்கிற ஆள் பாத்தீங்கன்னா ஷில்பா மேம் தலையில எதுக்கு ஊத்துறாங்கன்னா கரணை நாமினேட் பண்ணதுக்காக, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கரணை நாமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையில ஊத்துறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கஷிஷ் வராங்க. கஷிஷும் வந்து ஷில்பா மேம் தலையில தான் ஊத்துறாங்க. ரீசன் வந்து அதே தான் கொடுக்குறாங்க. கரண் வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நாமினேட் பண்றாங்க. இவங்க வந்து யார் அவங்க ஃப்ரெண்டுன்னு வந்து சூஸ் பண்ணும், ரெண்டு போட்லயும் வந்து அவங்க சேல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கஷிஷ் சொல்லி அவங்க தலையில ஜெல் போடுறாங்க. கஷிஷ் அப்புறம் அவினாஷை கூப்பிட்டு சொல்றாங்க, அவினாஷ்க்கு வந்து ரொம்ப அக்ரெஷன் ஜாஸ்தியா இருக்கு, ரொம்ப கோமா பேசுறாரு, அவர் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்தாலும் அது ரொம்ப எரிச்சலோடயோ கோவமோடையும் பேசும்போது அது தப்பா போயிடுது. சோ அதனால அவினாஷ் தலையில கொட்டேன்னு அவினாஷ் தலையில ஜெல் கொட்டுறாங்க. சும் வந்து அவினாஷ், அதாவது இன்னொரு டீம் இருக்குல்ல ஸ்ருதிகா அவங்கலாம் டீம் இருக்குல்ல, அதுல இருந்து சும் வராங்க. சும் வந்து அவினாஷ் தலையில கொட்டுறாங்க. அதுக்கு என்ன ரீசன் கொடுக்குறாங்கன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாமே அவங்க குரூப்ல இருக்கிற ஈஷா, விவியன் இவங்க எல்லாமே வந்து சென்சிபிளா பேசுற ஆளுங்க தான். ஆனா இவங்க கிட்ட வந்து இவரோட ஐடியாஸை கொடுத்து இவர் வந்து அதை ஒத்துக்கணும்னு ஃபோர்ஸ் பண்றாரு, இவர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு அவங்க டீமை. சோ அதனால வந்துட்டு நான் அவினாஷ் தலையில கொட்டுறேன்ற மாதிரி அவினாஷ் தலையில ஊத்துறாங்க ஜெல்ல. சும்முமே வந்து ரஜத்தை வந்து அதுக்குதான் அந்த குரூப் வந்து ஃபார்ம் ஆனதே வந்து புதுசா இருக்கு, அந்த குரூப்ல அவங்க யார்கிட்டயுமே பேச மாட்டாங்க, சோ ரஜத்தோட குரூப்பே கிடையாது அதுன்னு சொல்லிட்டு அவர் தலையில ஜெல் ஊத்துறாங்க. ரஜத் அங்க இருந்து எழுந்து போகும்போது கரண் சொல்றாரு, பாத்து போ தம்பி இல்ல பாத்து போ பேட்டா அப்படின்னு சொல்லிடுறாரு, பாத்து போ சின்ன பையன்ற மாதிரி சொல்லிடுறாரு. சோ அது வந்து ரஜத்துக்கு கோவம் வந்துருது. ஸ்ருதிகா வந்து வராங்க. ஸ்ருதிகா வந்து அவினாஷ் தான் சூஸ் பண்ணி ரோட்டன் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஊத்துறாங்க. அது எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவினாஷ் வந்து என்னோட குரூப்ல இருந்து நான் பிரிஞ்சு வந்து இன்னொருத்தவங்க குரூப்ல உட்கார்ந்தேன்னா உடனே நான் அந்த குரூப்புக்காக தான் விளையாடணும், சோ அவங்களுக்காக தான். இப்ப நான் அவினாஷ் குரூப்லயே போய் உட்கார்ந்தேன்னா சோ நான் அவங்களுக்காக விளையாடணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. இப்ப நான் பகாவோட உட்காந்து பேசுறேன்னா நான் பகாக்காக விளையாடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு, which is very wrong. அண்ட் மோர் ஓவர் வந்து அன்னைக்கு கூட நாமினேஷன்ல பாத்தீங்கன்னா ஈஷாக்கு நாமினேட் பண்ணும்போது நாமினேட் பண்ணிட்டீங்களா அவ்வளவுதான் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் உடஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது ஒருத்தரோட உட்காந்து பேசணும்னா நம்ம அவங்கள வந்து நாமினேட் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு எதிராக போகக்கூடாதுன்ற மாதிரி விஷயங்கள் அவர் சொல்றாரு. சோ அது அப்படி கிடையாது. அதனால அவினாஷ் தலையில ஜெல் ஊத்துறேன் அப்படின்னு ஊத்துறாங்க. அப்போ அவினாஷ் எஞ்சி போகும்போது அதே ஸ்கிரிப்ட் அதே பாலிடிக்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஸ்ருதிகா சொல்றாங்க, நீங்க வேற எதனா வித்தியாசமா புதுசா பண்ணீங்கன்னா அப்ப என் ஸ்கிரிப்டும் சேஞ்ச் ஆகும், சோ நீங்க புதுசா பண்ண ட்ரை பண்ணுங்க, அப்ப என் ஸ்கிரிப்டையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஸ்ருதிகா ஒரு சூப்பரான பதில அவினாஷ்க்கு கொடுக்குறாங்க. ஸ்ருதிகா பாத்தீங்கன்னா இப்போ ரஜத் தலையில எடுத்து ஊத்துறாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, ரஜத்துக்கு ஆக்சுவலி க்ளோஸான ஃப்ரெண்ட் பார்த்தா திக்விஜய் தான். ஆனா இப்போ ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காரு, அந்த குரூப் அவரோட குரூப் இல்ல, சோ அதனால அவர் தலையில ஊத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையில வந்து ஜெல்ல கொட்டுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஹீனா கான் இன்னொரு டாஸ்க் கொடுக்குறாங்க. இந்த 3 குரூப்ல யார் வந்து உங்க குரூப்லயே லாயலா இல்ல, விவியன் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விவியன் வந்து என் கண் பார்வையில யாருமே லாயலா இல்ல அப்படின்னு குரூப்ல இருந்து சொல்ல முடியல அப்படின்னு சொல்றாரு. ரஜத் கிட்ட கேக்குறாங்க. ரஜத் வந்து கஷிஷ் தான் வந்து லாயலா இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் கரண் டீம்ல கேக்குறாங்க. அப்ப கரண் சொல்றாரு, எனக்கு ஷில்பா மேம் வந்து லாயலா இல்ல, ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்றதுக்காக சில விஷயங்கள் வந்து அவர் சொல்றாரு. உடனே ஹீனா கான் சொல்றாங்க, நோ 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 நீங்க வந்து ஷில்பா மேம் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ஆனா இப்ப கவர் அப் பண்றதுக்காக சில விஷயங்கள் சொல்றீங்க பாத்தீங்களா, இதுதான் வந்து எனக்கு பிடிக்கல. சோ வி வாண்ட் தட் கரண், இந்த கரண் வேணாம் எங்களுக்கு, மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லுங்க, நீங்க தப்பு பண்றீங்கன்னா தப்பு பண்றேன்னு சொல்லுங்க, ரைட்டா செய்யறாங்கன்னா ரைட்டா செய்யறாங்கன்னு சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி உங்க எனிமியா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்றாங்க. சோ இதே ஹீனா கான் தான் ஃப்ரெண்ட்ஸை நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் தப்புன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சோ கான்ட்ரடிக்டரியா இருக்கு. அதாவது நம்ம தப்பு எடுத்து சொல்லலாம் போல இருக்கு, ஆனா வந்து அவங்களை நாமினேட் பண்ணக்கூடாது போல இருக்கு. இதுதான் வந்து இந்த கேமோட ஃபார்மேட் போல. எனக்கு தெரியல அதனால நான் பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. சோ கரண் சொல்றாரு, கரெக்ட் தான், டைரக்டாவே சொல்லலாம், ஆனாலும் வந்து அவங்க மனசளவுல எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி நீங்க ரொம்ப சொல்றதால நான் ஒத்துக்கிறேன், அவங்க வந்து என்ன ஏமாத்திட்டாங்க தான், அவங்க எனக்கு லாயலா இல்லதான் அப்படின்னு சொல்லிட்டு கரண் ஒத்துக்கிறாரு. இப்போ வந்து உங்க குரூப்லயே வந்து என்டர்டைன்மெண்ட் லெஸ்ஸா இருக்கிற பர்சன் யாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஈஷா வந்துட்டு பகாவை சொல்றாங்க. அதாவது பகா வந்து முந்தி வந்து ரொம்ப போரிங்கா இருந்தாராம், இப்போ இவங்க குரூப்ல வந்து ஜாயின் பண்ண பிறகு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா ஆயிட்டாராம். சோ அதனால பகாவை சொல்றாங்களாம். முந்தி போரிங்கா இருந்ததுனால சொல்றாங்களா, அதாவது போரிங்ல என்டர்டைன்மெண்ட் லெஸ்ஸா சொல்றாங்களா.
அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அதித்தி கிட்ட கேக்குறாங்க யார் உங்க குரூப்ல போரிங் அப்படின்ட்டு. அதித்தி சொல்றாங்க நான் தான் என் குரூப்லயே போரிங் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஹீனா கான் சொல்றாங்க ரொம்ப டைம் இல்லமா, நீங்க வைல்ட் கார்டு என்ட்ரி, சோ கொஞ்சம் வைல்டா பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் குரூப்புக்கு போறாங்க. நெக்ஸ்ட் குரூப்ல பாத்தீங்கன்னா ஷில்பா மேம் கிட்ட கேக்குறாங்க யார் உங்க இதுல டீம்ல போரிங் அப்படின்னு கேட்கவும் திக்விஜய் இப்பதான் வந்திருக்காரு, சோ அவர் வந்து கொஞ்சம் இன்னும் பழகல, போரிங்கா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திக்விஜய் சொல்றாரு ஷில்பா மேம பார்த்து அவங்க வந்து ரொம்ப நல்ல பிளேயர், நல்லா சூப்பரா எங்க பிளே பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சர்க்காசம் அப்ரிசியேஷன் தான் வச்சுக்கோங்களேன். அது நல்ல விதத்துல அவர் சொல்லல, ஒரு மாதிரி சர்க்காசமா தான் சொல்றாரு ஷில்பா மேம பத்தி. இதுக்கப்புறம் ஹீனா கான் வந்து எனக்காக ப்ரே பண்ணுங்க நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. பிக் பாஸுமே வந்துட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு உங்களை நாங்க வந்து ஷேர் கான் சொல்லியிருக்கோம், ஸோ நீங்க அதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அவர் அவங்களை வந்து அனுப்புறாங்க. இந்த ஷேர் கான் நேம் வந்து அவங்களுக்கு இங்க வந்துதான் வந்துச்சான், பிக் பாஸ்ல வந்துதான் வந்துச்சான். சோ நீங்க அதே மாதிரி நிஜ வாழ்க்கையிலயும் இருக்கிறீங்க, சோ வாழ்த்துக்கள், உங்களோட எல்லா பிரச்சனைகளும் சீக்கிரமா சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வார்த்தை சொல்லி பிக் பாஸ் வந்து ஹீனா கான வெளியில அனுப்புறாரு. இப்ப கஷிஷும் ரஜத்தும் வந்து திக்விஜய் பத்தி பேசிட்டு இருக்காங்க. கஷிஷ் சொல்றாங்க ரொம்ப சென்ஸ்லெஸ்ஸா பேசுறாரு திக்விஜய், அவரோட பேச்சுல ஒரு தெளிவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ரஜத்தும் வந்து அதை ஒத்துக்கிறாரு. அண்ட் ரஜத் வந்து கரணை பத்தி பேசுறாரு. கரண் வந்து ரொம்ப கன்னிங்கான பர்சன் அப்படின்ற மாதிரி கஷிஷ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சோ கஷிஷும் ரஜத்தும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. வந்து கரண் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காரு நீ பேசுற விதம் வந்து எனக்கு அவ்வளவா பிடிக்கல, ஏதோ பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டாரு போல, சோ நீ அந்த பேசுற விதம் வந்து எனக்கு பிடிக்கல, நீ அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. கரணுமே வந்து ஓகே ஃபைன், அது ஏதோ ஃப்ளோல வந்துருச்சு போல இருக்கு, நான் மாத்திக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே டைமுக்கு ரஜத்தும் வந்து கரண் கிட்ட சொல்றாரு இங்க பாரு நீ என்ன டக்குன்னு பேட்டான்னு சொல்லிட்டல, அது ரொம்ப தப்பு, நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல, இந்த மாதிரி நீ பேசுறது எனக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமா, என்ன பேட்டான்லாம் சொல்லாது, நான் வந்து 17 இயர்ஸ் உன்னை விட யங்கர் தான், ஆனாலும் வந்துட்டு நீ அந்த மாதிரி என்ன பேசுறது என்ன மார்க் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லவும் கரண் வந்து இல்ல நான் மார்க்லாம் பண்ணல, நிஜமாவே நீ தடிக்க விழுந்துற போற, பாத்து போ தம்பி அப்படின்ற மாதிரி தான் நான் சொன்னேன், நான் அப்படிலாம் உன்னை தப்பா மார்க் பண்ணுன்ற எண்ணத்துல நான் சொல்லல அப்படின்னு சொன்னாரு. ரஜத் இருந்தாலும் அப்படி பேசாத என்ன அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே அப்படின்னு கரண் சொல்லிட்டாரு. விவியன் யாமினி பேசிட்டு இருக்காங்க. இப்ப விவியன் யாமினி அவினாஷ் ஈஷா இவங்க எல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ விவியன் கேக்குறாரு யாமினி கிட்ட நீ எங்க குரூப்க்கு வரணும்னு பேசிட்டு இருந்தவ தானே, ஆனா ஏன் வந்து நீ குரூப் பிரிஞ்சு உட்காருங்கன்னு சொன்னப்போ எங்க குரூப்புக்கு வந்து சேரல அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு யாமினி சொன்னாங்க நீங்க என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல, நான் சந்தோஷமா வந்திருப்பேன்ல, நானா வரதை விட நீங்க வான்னு கூப்பிட்டா எனக்கு சந்தோஷமா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி யாமினி கேட்டுட்டு இருக்காங்க. அதே டைமுக்கு அவினாஷ் கேட்கிறாரு எடன் ரோஸ் கூட தானே நம்ம டீமுக்கு வரேன்னு சொன்னாங்க, ஆனா ஏன் கடைசியில வரல அப்படின்னு கேக்குறாங்க. உடனே விவியன் வந்து நான் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாரு. சோ நைட் ஆயிடுது, எல்லாரும் படுக்க போயிடறாங்க. கரண் அண்ட் சும் பேசிட்டு இருக்காங்க. சும்க்கு வந்து என்ன மாதிரியான கரணை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க விளக்கிட்டு இருக்காங்க. இந்த சைட் பாத்தீங்கன்னா அவினாஷும் ஈஷாவும் ஆலிஸை ரொம்ப மிஸ் பண்ணி வி மிஸ் யூ ஆலிஸ்ன்னு சொல்லிட்டு அதை நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. இந்த சைட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விவியன் வந்து ஒரு குரூப் ஆஃப் கண்டஸ்டன்ஸ்க்கு முன்னாடி அதித்தி என்ன பண்றாங்க அப்படின்றத நடிச்சு காமிச்சிட்டு இருந்தாங்க. அதித்தி வந்து கேமரா பார்த்தா மட்டும் ரொம்ப கான்சியஸ் ஆயிட்டு கேமரா முன்னாடி நடிக்கிறாங்க, அது எப்படி நடிக்கிறாங்கன்ற மாதிரி அவர் செஞ்சு காமிச்சிட்டு இருந்தாரு. சோ இந்த மாதிரி ஃபன்னி திங்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. அவ்வளவுதான், இதோட நைட்டோட இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க. வி மிஸ் யூ ஆலிஸ்னு ஈஷா சொன்ன அந்த வார்த்தையோட அந்த எபிசோட முடிச்சுட்டாங்க. சோ இதுதான் இன்னைக்கு நடந்த நிகழ்வுகள். ஸ்ருதிகாவுக்கு 1-2 இடத்துல தான் பேசுறதுக்கு சான்ஸ் கிடைச்ச மாதிரி இருந்தது. நிறைய இடத்துல வந்து அவங்க ஃபன் பண்ணலாம் ட்ரை பண்ணாங்க, ஆனா அதெல்லாம் வந்து பெருசா சல்மான் கான் கவனிக்காம தள்ளி விட்டுட்டு போன மாதிரிதான் இருந்தது. கரண் டான்ஸ் ஆடினப்போ கூட வந்து அதை கிண்டல் பண்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. நல்லா தான் ஆடிட்டு இருந்தாரு. அதித்தி சில மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கரண்ட்க்கு வந்து கான்சென்ட்ரேஷன் போயிடுச்சு டான்ஸ் ஆடுறதுல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ அந்த இடத்த வந்து சல்மான் கான் இன்னும் கொஞ்சம் ஃபன்னியா எடுத்துட்டு போயிருக்கலாம். ஜென்ரலா அவர் பேசுவாரு, அந்த மாதிரி எதுவும் பேசாம அப்படியே கட் ஷார்ட் பண்ணிட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிட்ட மாதிரி இருந்தது. அதே மாதிரி ஸ்ருதிகா வந்து ஹீனா கான் விஷயத்துலயும் வந்து கொஞ்சம் ஏதோ பேச வந்தாங்க. அதாவது சும்க்கு பதிலா அவங்க வாயை திறந்தாங்க. நீங்க சும்மா இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும், ஓ சாரி நீங்க சும்மா கேட்டீங்களா அப்படின்னாங்க. சோ இந்த மாதிரி வந்து அவங்களோட இடத்தெல்லாம் வந்து ரொம்ப கட் பண்ண மாதிரியும் அவங்கள ரொம்ப பேச விடாம பண்ண மாதிரியும் இருந்தது. அதே டைமுக்கு ஷில்பா மேம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணப்போ ஷில்பா மேம் விவியன் வந்து சொல்லிட்டு இருந்தாரு இந்த மாதிரி அவங்க கரண் ரெடியா இல்ல அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு விவியன் சொல்லிட்டு இருக்கும் போது மேல உட்காந்து ஸ்ருதிகா வந்து கை காமிச்சிட்டு இருக்காங்க சும் கிட்ட, பாரு அவர் சொல்றதை கேளு, இதுதான் நான் சொன்னேன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கேமரா வந்து அவங்க கிட்ட போகவே இல்லை. ஸ்ருதிகா விஷயங்கள் எல்லாம் வந்து மிஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. வேணும்ட்டே வந்து காட்ட மாட்டேங்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. இதுக்கு மேலேயும் வந்து ஸ்ருதிகாவை பத்தி ஃபுல்லா காமிச்சிட்டு இருந்தாங்கன்னா ஸ்ருதிகாக்கு நல்ல பேர் கிடைச்சு அவங்க டாப் 5ல வரதை வந்து விரும்பலையோ, ஒரு ஹிந்தி சேனல்ல வந்து ஒரு தமிழ் பர்சன் அந்த மாதிரி டாப் 5ல வரதை விரும்பலையா என்னன்னு தெரியல. பட் அவினாஷ் விஷயத்துல ஸ்ருதிகா சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே டைமுக்கு கஷிஷ் விஷயத்துலயும் வந்து ஸ்ருதிகா
ஸ்ருத்திகா ஒன்று சொன்னாங்க. இந்த சால்ட் கொட்டுற காம்படிஷன்ல வந்து கஷிஷை தான் அவங்க கூப்பிட்டு பேசினாங்க. அப்போ கஷிஷையும் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு வந்தப்போ என்ன பிடிச்சது, அதுக்கப்புறம் பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ரீசன் கேட்டா தெரியல, ஒன்னும் ரீசனே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னோட பிராட்டப்பை பத்திலாம் அவங்க பேசினாங்க, அதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. ஸோ இதுக்காக தான் அவங்க தலையில நான் சால்ட் கொட்டுறேன்ற மாதிரி அந்த விஷயத்தையும் சொல்லி சால்ட் கொட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ருதிகாது நல்லா இருந்தது. அவங்க நல்லாவும் பேசுறாங்க. ஸோ இந்த மாதிரியே இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க, நம்ம நம்பலாம். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு இந்த எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.